அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜயை தங்கள் தரப்பு சந்திக்கவில்லை என ஜாக்டோ ஜியோ மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த அமைப்பிலிருந்து தற்போது மறுப்பு தெரிவித்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் என்ற பெயரில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சிலர் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்று 2 தினங்களுக்கு முன்பு விஜய் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். தற்போது அது தொடர்பான விளக்கத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு அறிக்கையாகவே கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அந்த விஜய் அவர்களை சந்தித்த சங்கத்தினருக்கும் ஜாக்டோ ஜியோவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஜாக்டோ ஜியோ சார்பில் சென்று சந்தித்ததாக வரக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஜாக்டோ ஜியோ தமிழக அரசிடம் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கையை தெரிவித்திருக்கிறோம், அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதுவரை நாங்கள் 9 கோரிக்கைகளை பெற்றிருக்கிறோம், மேலும் பழைய ஓய்வூதியத்திற்காக அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை கொடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் விஜயை சென்று சந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்ற ரீதியில் இந்த மறுப்பு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் சார்பாக பல்வேறு சங்கங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாகும். இதில் பங்கேற்றுள்ள அந்தந்த சங்கங்களின் மாநில அமைப்புகளின் முடிவுகளுக்கு ஏற்ப தனித்துவமாக செயல்படுவது அந்தந்த சங்கங்களின் உரிமை. எனவே அது ஜாக்டோ ஜியோ ஆகாது என்றும் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அது தனிப்பட்ட அந்த சங்கத்துடைய நடவடிக்கை தானே தவிர ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ சங்கத்தினுடைய முடிவு கிடையாது என்று அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பத்திரிகைகளில் அதே போல சமூக ஊடகங்களில் ஜாக்டோ ஜியோ சந்தித்ததாக செய்திகளை வெளியிட வேண்டாம் எனவும் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.